யாருக்கு தெரியுமா லாபம்? காங்கிரஸ் ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னா யாருக்கு லாபம்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தா இந்த விடுதலை சிறுத்தைகள் தேமுதிகவுக்கு வேணா ஒரு 2 சீட்டு கூட கிடைக்கலாம், அதுதான். ஆனா இங்க நஷ்டம் யாருக்கு தெரியுமா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு என்ன நஷ்டம் சொல்லவா? காங்கிரஸுக்கு என்ன நஷ்டம்னா, பாராளுமன்றத்துல ஒரு வலிமையை இழக்கும். இங்கிட்டு திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதச்சார்பற்ற அப்படின்னு ஓட்டுறாங்க இல்லையா, அது போயிடும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு அகில இந்திய கட்சி கூட கூட்டணியில திமுக இல்லாம இருக்கிறது அதோடைய பலத்தை குறைச்ச மாதிரி. இதுதாங்க விஷயம். இன்னொன்னு என்னன்னா, தாவேகாவுக்கு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா திமுகவுக்கு ஓட்டு வங்கி குறையும். இதுதான் விஷயம். இதுல சாதக பாதகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கு. ஆனால் மிகப்பெரிய லாபம் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். இவங்க இல்லைனாலும் அவங்க போறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, தமிழக வெற்றி கழகம்னு. ஆனால் திமுக நினைச்சா திரும்ப பாரதிய ஜனதாவையோ வேற யாரையும் உள்ள எடுத்துக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்ல. எப்படி பார்த்தாலும் நஷ்டம் திமுகவுக்கு தான். ஸ்டாலின் இதை எப்படி கையாள போகிறாரு, இது அடுத்த கட்டத்தை நோக்கி எங்க போகுது அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாள்கள்ல தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய சூழல்ல தான் இந்த கூட்டணி பேரங்கள் இருக்கு. மொத்தத்துல இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது திருட்டுல பங்கு, அதை தான் குறிக்குது. இது கூட்டணி அல்ல, கூட்டு களவாணி.